ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். திஸ் இஸ் சினி டைம்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் பாலிவுட், டோலிவுட், ஹாலிவுட், ஹாலிவுட் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. இதில் இது வரைக்கும் வெளியாகி இந்திய அளவில் முதல் 10 இடத்துல இருக்க அதிக வசூல் சாதனை படைத்த படங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் 10வது இடத்துல இருக்கிற திரைப்படம் தூம் 3. ஆச்சாரியா மற்றும் ஆதித்ய சோப்ரா தயாரித்த இந்த படம் ஒரு இந்திய ஆக்ஷன் த்ரில்லர் படம். இந்த திரைப்படத்தை விஜய் கிருஷ்ணா எழுதி இயக்கியிருந்தார். இந்த படத்தில் அமீர் கான், அபிஷேக் பச்சன், உதய் சோப்ரா, கத்ரினா கைஃப் என ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்துச்சு. 2013ஆம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படம் உலக அளவில் 589 கோடி வசூல் செய்து சாதனை படைச்சிச்சு. அடுத்தது சுல்தான். 2016ஆம் ஆண்டு அலி அப்பாஸ் ஜாபர் இயக்கத்தில் ஆதித்ய சோப்ரா தயாரிப்பில் வெளியான இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க விளையாட்டு சம்பந்தப்பட்ட திரைப்படம். இந்த படத்தில் சல்மான் கான் மற்றும் அனுஷ்கா சர்மா நடிச்சிருந்தாங்க. இந்த படம் உலக அளவில் 623 கோடி வசூல் செய்து 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்தது 2.0. ஷங்கர் இயக்கத்தில் ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா நடிப்பில் வெளிவந்த எந்திரன் திரைப்படத்தின் பார்ட் 2 தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோவா நடிக்க வில்லனா பாலிவுட் நடிகர் அக்ஷய் குமார் நடிச்சிருந்தார். இந்த திரைப்படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரிச்சிருந்துச்சு. 2017ஆம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படம் உலக அளவில் 625லிருந்து 800 கோடி வரை வசூல் செய்து 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்தது PK. 2014ஆம் ஆண்டு ராஜ்குமார் ஹிரானி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் அமீர் கான் மற்றும் அனுஷ்கா சர்மா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை வினோத் சோப்ரா ஃபிலிம்ஸ் மற்றும் ராஜ்குமார் ஹிரானி ஃபிலிம்ஸ் இணைந்து தயாரிச்சிருந்தாங்க. இந்த படம் உலகம் முழுவதும் 854 கோடி வசூல் செய்து 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பஜ்ரங்கி பைஜான். 2015ஆம் ஆண்டு கபீர் கான் இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படத்தில் சல்மான் கான், கரீனா கபூர், நவாஷுதீன் சித்திக் ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை சல்மான் கான் மற்றும் ராக்லைன் வெங்கடேஷ் நிறுவனம் இணைந்து தயாரிச்சிருந்தது. இந்த படம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற உலகம் முழுக்க 969 கோடி வசூல் செய்து 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்தது சீக்ரெட் சூப்பர் ஸ்டார். 2017ஆம் ஆண்டு அத்வைச்சன் இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படத்தில் அமீர் கான் நடிச்சிருந்தார். இந்த திரைப்படத்தில் நடித்தது மட்டும் இல்லாமல் இவர் தான் தயாரிக்கவும் செஞ்சிருந்தார். ஹிந்தியில் வெளியான இந்த திரைப்படம் உலகம் முழுக்க 977 கோடி வசூல் செய்து 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது RRR. பாகுபலி அப்படின்ற மிக பிரம்மாண்டமான ஹிட் படத்தை கொடுத்த SS ராஜமௌலி தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார். இந்த திரைப்படத்தில் ராம் சரண், ஜூனியர் NTR, ஆலியா பட் அப்படின்ற மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்துச்சு. தெலுங்குல வெளியான இந்த திரைப்படம் உலக அளவில் 1200 கோடி வசூல் செய்து சாதனை படைச்சிச்சு. தெலுங்கு மட்டும் இல்லாமல் தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு அப்படின்னு எல்லா மொழிகளிலும் வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துச்சு. இந்த திரைப்படம் தான் நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது KGF 2. 2018ஆம் ஆண்டு இந்த திரைப்படத்தோட முதல் பாகம் வெளியாச்சு. யாருமே எதிர்பார்க்காத வகையில் நல்ல வசூல் வேட்டையை கொடுத்துச்சு. இந்த திரைப்படத்தில் நடிகர் யஷ் மற்றும் நடிகை ஸ்ரீநிதி செட்டி நடிச்சிருந்தாங்க. முதல் பாகத்தின் எதிர்பார்ப்பு 2வது பாகத்துக்கு குறையவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். 4 வருஷம் கழிச்சு வெளியான இந்த திரைப்படத்தின் 2வது பாகம் மாபெரும் ஹிட் கொடுத்துச்சு. இந்த வருஷம் வெளியான KGF 2 திரைப்படத்தை பிரசாந்த் நீல் என்ற இயக்குனர் இயக்க படத்தை ஹம்ப்ளே ஃபிலிம்ஸ் தயாரிச்சிருந்துச்சு. கன்னட மொழியில் உருவான இந்த படம் உலக அளவில் 1200 கோடிக்கு மேலே வசூல் செய்து சாதனை படைச்சது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பாகுபலி 2 த கன்க்ளூஷன். 2015ஆம் ஆண்டு 200 கோடி பட்ஜெட்டில் மிக பிரம்மாண்டமாக உருவான திரைப்படம் பாகுபலி. இந்த திரைப்படத்தை டைரக்டர் SS ராஜமௌலி இயக்கியிருந்தார். இந்த திரைப்படத்தில் ஹீரோவா பிரபாஸ் நடிக்க வில்லனா ராணா நடிச்சிருந்தார். சத்யராஜ், நாசர், அனுஷ்கா, தமன்னா, ரம்யா கிருஷ்ணன் உள்ளிட்ட மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்துச்சு. முதல் பாகம் வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்க அடுத்த 2 வருஷத்தில் 2017ஆம் ஆண்டு பாகுபலி 2 ரெடி ஆயிடுச்சு. இந்த திரைப்படம் முதல் பாகத்தை காட்டிலும் 2வது பாகம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை அதிக அளவு
பூர்த்தி செஞ்சிச்சுனே சொல்லலாம். இதனால் இந்த திரைப்படம் உலக அளவில் 1810 கோடி வசூல் செய்து 2வது இடத்தை பிடிச்சிருந்துச்சு. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல முதலிடத்தை பிடிச்சிருக்கும் திரைப்படம் தங்கல். அமீர் கான், ஷாஷி தன்வார், பாத்திமா ஷானா, மல்கோத்ரா ராஜ்குமார் ஆகியோர் நடிப்பில் வெளியான இந்த திரைப்படத்தை நிதிஷ் திவாரி இயக்கியிருந்தார். இந்த படம் முழுக்க முழுக்க மல்யுத்தம் தொடர்பான திரைப்படம். அமீர் கான் இந்த திரைப்படத்தில் நடிப்பில் மிரட்டி விட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். 2016ஆம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படத்தை அமீர் கான் ப்ரொடக்ஷன், யூடிவி மோஷன் பிக்சர், வால்ட் டிஸ்னி ஸ்டுடியோ இந்தியா தயாரிச்சிருந்துச்சு. இந்த படம் உலக அளவில் 2024 2200 கோடி வரை வசூல் செய்து முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த திரைப்படங்கள் தான் 2022 வரைக்கும் வெளியான படங்களில் வசூல் ரீதியாக அதிக சாதனை படைத்த டாப் 10 திரைப்படங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.